என்ன வைக்கிறா இந்த மழையை கூட தாங்களா இந்த வெக்க இதுக்குள்ள எத்தனை புரோக்கர்ட்ட கதைச்சு எத்தனை புரோக்கரை அலைஞ்சு கொண்டு வர வேண்டியாக்குறேன். இங்கப்பா நிக்கிறியே? ஓம் எங்க மகள் வந்துறாளே? இல்லப்பா அவள் என்ன வரையில கம்பசம் போனவள் என்ன வரையில. அவளுக்கு வேலைக்கு விட மாட்டேன் சொன்னவள். அவள் ஏதோ அசைன்மெண்ட் ஏதோ கொடுக்கணுமா மட்டும் போயிட்டாள். அசைன்மெண்ட் ஆமோ? ஓ அஞ்ச இன்றைக்கு தான் ஒரு புரோக்கர் சரியான போட்டோவில் கொண்டு தந்திருக்கிறான். என்ன போட்டோ? மாப்பிள்ளை பாக்குறதுக்கு என்ன போட்டோ இழுக்கிறானி? மாப்பிள்ளை இருக்கு தானே? யார் இருக்கிற மாப்பிள்ளை? இந்த மாப்பிள்ளை அங்க மருமானி இருக்குது. உனக்கு சொன்னான் இப்ப வெயிலால வந்த இதுக்கு ரிலேட்டா சொல்லிக்கிறேன். அவளாம் சொல்லிக்கிறேன் மனுஷர் 4-5 கிலோமீட்டர் போய் இந்த வெயிலுக்குள்ள 2 தண்ணி வண்ணி இல்லாமல் காஞ்சி புரோக்கரை பிடிச்சி புரோக்கரோட கதைச்சு இன்றைக்கு தான் அவன் ஒரு நல்ல போட்டோ தந்திருக்கான். நீ அதுக்கு இல்ல உனக்கு இழுக்கிற என்ன மூஞ்ச சொத்தையா போகுது உனக்கு. ஓஹோ விளாங்கு நீ தான் ஃபுல்லா அவனுக்கு ஐடியா போடு. உனக்கு கொஞ்சம் அந்த சொந்த பந்தத்தை கட்டுறதுக்கு தான் இருக்கிற நீ. ஓ பின்ன யாரு கண்டவன் கரியவன் தெரியாதவனுக்கு கட்டுற நேரம் சொந்த மச்சானுக்கு கட்டலாம் தானே? என்ன கட்டலாம்? விட கண்ணாங்கால் விட்டுறா நீ. உந்த சேட்டியல் சரி வர அவனாக சொல்லிக்கிறான். ஏற்கனவே சொன்னான். இங்க பேர் போட்டோ பேர் போட்டோவை நீங்க பாருங்க. இது ஆஸ்திரேலியா என்ஜினியர் ஆப்பா. இவன் இங்க பிரான்ஸ் டாக்டரா. அடுத்தது சுவிஸ். இவன் மேல பெரிய வேலையில இருக்கிறான் அங்கே அந்த நாட்டிலே போய் 20 வருஷமா. அடுத்தது இது லண்டன். இவன் மேல சும்மாகிற பெரிய ஒரு பெரிய தேர கணக்கில் இருக்கிற பெரிய பெரிய உருவங்களா மெல்லிய பட்ட அவளுக்கு இப்படி மாப்பிள்ளை பார்த்து கொண்டு வரையப்பா. நீ மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் உனக்கு? பாருங்க என்ன மாதிரி எந்த மருமன் படிவுக்கு வேறவி நம்ம எங்க அவனோட மெட்டலிங்க மாதிரி இருக்கிற உண்ட மருமோன் அவர்கிட்ட நடையும் அவரும் வந்து இங்க மாமனோட எப்படி கதைக்கோணும் என்ன மாதிரி பெரியா கூட கதைக்கோணும் அந்த சந்தெல்லாம் அவருக்கு தெரியாது. அவரை தூக்கி வச்சு கொண்டாடு நீ. உங்களுக்கு தெரியுமோ இந்த மாப்பிள்ளைய பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த மாப்பிள்ளைய நான் விசாரிச்சுட்டேன். புரோக்கருக்கு காசு இப்போ நான் எல்லாம் புரோக்கர் அவன் கட்டி கொடுக்கறவரமே போய் சொல்லுவான். அவர் புரோக்கருக்கு எல்லாம் சொல்லிட்டேன். நீ கதையை விட்டுட்டு மகள் வேற இந்த போட்டோ காட்டு இதுல ஒன்றை செலக்ட் பண்ண சொல்லு. பிடிக்காது அவளாவதானோ அவளுக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காது. உனக்கு சொந்தத்துக்கு காட்டணும் உனக்கு விருப்பம். அந்த மனுஷன் அவ்வளவு காலமா வந்து வந்து கேட்டுக்கொண்டு இருக்குது. இப்படி யாரும் வந்து என்ன கேட்டது? எப்படி கேட்டது? என்ன முறையில கேட்டவர்? ஒரு மாமனுக்கு மரியாதை இல்ல ஆர்ப்பாட்டம் செய்யறது அது செய்யறது. இந்திரவளாலே என்ன மண்டைய பார்த்து பேசுறான். நீங்களும் அந்த அவள ஆக்களுக்கு முன்னால அப்படி பேசினா அந்த பேசுதானே. இந்திரவளால அவ்வளவு சனம் நிக்குது நடுவு கண்டோடனே நான் எனக்கு பேசுறான் மரியாதை இல்லாம. அது தலைய பாத்து அவ்வளவு தன்மையா படியன் வந்து நேரம் வந்து கெஞ்சி 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 வெளிநாட்டு மாப்பிள்ள கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்ப 44 வெளிநாட்டு மாப்பிள்ளைய கொண்டு வரையா. அதானப்பா நான் புரோக்கர்ட்ட சொல்லி வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் இங்க நல்ல வேலையில இருக்கு அரசாங்க வேலையில இருக்கிற பார்த்தேன். அது ஒன்றும் சரி வருது இல்ல. இங்க சிலது குடிச்சு கொண்டு கூத்தடிச்சு கொண்டு தெரியுது. அதை விட இருக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் ஆளும் வயது உண்ணாக்கிறா கிடக்கு. எந்த கிளி மாதிரி இருக்கிற பிள்ளைக்கு நான் அப்படியானாக்க கட்ட மாட்டேன். நீங்க கிளி மாதிரி இருக்கிற பிள்ளைக்கு கொண்டே அங்க குரங்கின்ற கையில பூமாலை கொடுத்த மாதிரி கொண்ட கொடுக்க போறீங்க. உங்களுக்கு நான் தன்மையா கொஞ்சம் கதைச்சா உங்களுக்கு உங்களோட வாட்டில கதைக்க வலிக்கும். எங்களுக்கு கனடா மாப்பிள்ள வேணும். அது எங்கட மருமகன் தான் வேணுமோ. இந்த கதை சரி வராது. இதுல 4ல ஒரு ஆளை செலக்ட் பண்ண சொல்லு. அவ்வளவு இதை செலக்ட் பண்றது இதுல போட்டோ வச்சு கிடக்கு. கதையை விடு. மகள் வேற இதை கொடு. நிறைய வேலை நடக்குது. அந்த பேங்க்ல இருக்க காசு ஒரு நாளை போடுத்துவா புரோக்கர் கொஞ்சம் காசு கொடுக்கணும். கதையை விடு. புரோக்கர் காசு அவன் தான் காசை பறிக்கிறவங்க கண்ட கண்ட மாப்பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து தருவான் போய் சொல்லி. கதையை விட்டு இன்ஜினியர் உனக்கு நான் ஏட்டி போட்டு கதைக்காத சொல்றேன். வெயிலுக்கு வந்து மனுஷருக்கு இருளேத்தானு பேசாமல் வர மாலுக்கு போட்டோ காட்டு. இதுல வடிவான படியனோட செலக்ட் பண்ண சொல்லு. பிடிச்ச படியனை செலக்ட் பண்ண சொல்லு. ஒரு படியன அப்படி காட்ட மாட்டேன். உங்களுக்கு அவன் மருமகன் தான் வேணுமோ. கதையை விடப்பா. பேசாம மருமகனுக்கு போன் அடிச்சு சொல்லுவா வந்து நீங்களே சமாளிங்கோண்டு. ஹலோ
ஹலோ ஓ சொல்லுங்க. ஓ ஓ மருமகன் என்னண்டா மருமகன் வந்தால் வந்து பழச்சிட்டு போனது யாரு? ஒரு இடத்துல ஒரு மாமா மருமகன். ஓ ரெண்டாவது மாதிரி கேட்காதீங்க, சொல்ற கேளுங்க. ஆமாம். மொத்தமா கதைக்கலாது. ஓ என்னண்டா ஒரு சம்பந்தம் வந்து வந்துட்டு போல சரியாயிட்டு போல விளக்குது. கதைகளை பார்க்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்து காட்டினவன். நீங்கள் ஒருக்கா வந்து கதைங்கோவன் நெடுக நான் உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லி கொண்டிருக்கேன். அது மாதிரி நீங்க எல்லாம் என்னன்றதுக்கா பார்க்கணும் வந்து இரண்டா இருந்தால் போற வேகத்தை பார்க்க கட்டி கொடுத்துரும் போலதான் கிடக்குது. நெடுக சமாளிச்சு கொண்டிருக்கல அது எங்களால. இந்த ஆளுக்கு அது மூளையில எங்கேயும் கரண்ட் விழுந்து வச்சு ஏன் இருந்தாலும் இப்போ தேவையில்லாம குறுப்புத்தனமா யோசிக்குது. நான் என்ன செய்யறது மருமகன்? நான் எவ்வளவு வரம் உங்களை கெஞ்சி கேட்டுட்டேன். நான் வந்து எத்தனையோ தரம் கேட்டுட்டேன். நானு அந்த ஆளு விருப்பம் நான் எத்தனை தரம் கேட்டாச்சு. உங்களோட பேரை கேட்டோமே அந்த பெரிய அந்த எனக்கு நரசிம்மர் மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பிசார் கூட்டிட்டு யாரும் எங்கேயாவது சண்டம் வருது. இப்ப எதுவும் ஒரு யாரோ ஒரு புரோக்கர் வந்து ஏதோ புரோக்கர் அந்த நான் முதல்ல ஒரு புரோக்கரை கூட்டி அந்த கதைக்க விடவே வேண்டாம் அந்த ஆள். இப்ப என்ன புரோக்கர்? யார்? எந்த புரோக்கர் அவர்? ஏதோ ஏதோ போட்டோ எல்லாம் கொண்டு வந்து காட்டுது. கொஞ்சம் கொஞ்சம் படிவான படிச்சங்களா கிடாது. வர வர அந்த அளவுக்கு இருக்காது. நல்ல வேகமா முன்னுரமா கல்யாணத்துக்கு வரமா முன்னுரமா நிக்குது. நீங்க என்னன்னு வந்து பாருங்க. நான் இதுக்கு மேல என்னால சொல்லலாம். நான் பின்னுக்கு வந்து கதைக்கிறேன். வந்து கதைக்கிறேன் அந்த ஆள் அங்க நிக்குது. உங்களோட கதைக்கிறது கேட்டாலே நான் காதை பத்தி இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. அவள் மச்சாள்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தெரியும் அவ முதலே எனக்கு அவ சின்னல இருந்தே அவாக்கும் என்னில விருப்பம் தான். இவருக்காகத்தான் நாங்க இவ்வளவு நாளும் பார்த்தோம். ஏன்னா விசா முடிய போகுது. நான் இப்ப கொஞ்ச நாள போகணும். கதியா கட்டி போட்டு போகணும்னா அம்மாவுக்கு வருத்தம் தெரியுமோ. அவ இப்ப கல்யாணம் படிக்க நடக்கும்னு பார்த்து கொண்டிருந்து அவாக்காக இழைச்சு ஆள் துரும்பா போயிட்டு 50 கிலோ குறைஞ்சு போன ஆள். நான் இப்ப நான் இப்ப வாரேன் வீட்டை வாரேன். முதல்ல எனக்கு அந்த புரோக்கரை தெரியுமா உங்களுக்கு? நான் எங்கட ஊர்ல இருக்கிற 4-5 புரோக்கரை சந்திச்சு நான் எல்லாம் காய்ச்சி போட்டேன். அவளை வந்து மச்சால் வந்து எனக்கு தான் நீங்கள் வந்து இந்த புரோக்கர் வேலை நீ பார்க்க தேவையில்லை. அவ பொட்டைக்கு மாப்பிள்ளை பார்க்கறத நிப்பாட்டு கொண்டு நான் எல்லா புரோக்கரையும் சொல்லி போட்டேன். அதையும் தாண்டி ஒரு விசாரணை உங்க வீட்டை வந்திருக்காங்கன்னா அவனை தூக்கி போட்டு உள்ளாக்க போறேன் வந்து அவனுக்கு சொல்லிடுறேன். இல்ல நான் அத்தை என்னன்னு சொல்லி சொன்னா நான் உங்களை மாட்டி விட மாட்டேன்னு தெரியும் தானே. அத்தையில அப்படி ஒரு விருப்பம் சரிதானே. நீங்கள் பாத்தீங்களா உங்கள் 2 பேரும் கல்யாணம் செய்து வைக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபடுறீங்கன்னு பாருங்க. இந்த லூசு மாட்டப்பட்டு நீங்கள் எவ்வளவு அந்தரப்பட்டு கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் பயப்படாதீங்க அத்தை. எல்லாத்துக்கும் எல்லாம் வெல்லலாம். மருமன் நான் இப்ப வாரேன் சரியோ. வந்து இன்றைக்கு 6 பார்த்து இன்றைக்கு இந்த புரோக்கருக்கு தூக்கி உள்ளாக்கி வரும். வையுங்க நீங்க உங்களை தூக்கி போட்டு உள்ளாக்கி போட வேண்டாம். வையுங்க பிஷர் மாமன் இந்த ஆளுக்கு ஒரு அறிவு கட்டு போய் நிக்குது. கனடால இருந்து வந்த மாப்பிள்ளையும் வேண்டாம் அவனு சொல்லுது. சாப்பா பழுத்து விடுறது இன்றைக்கு பேரு ஆக ஒரு மாமன் என்று பார்த்து கொண்டு இருந்தா என்ன கிளட்டு வேலை செய்து கொண்டு நிற்குதாள். இந்த புரோக்கருக்கு போய் நெடுக்கி விடுறோம் பாருங்க. பாரம் பொருண்டை அப்பாவும் இந்த மனுஷனுக்கு சொன்னானப்பா எப்போவே கட்டி வை என்று சொல்லி ஒன்றும் உருப்படியான வேலை பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா மச்சாளுக்கு மட்டைக்கும் போட்டு வீட்டை வச்சு அடிக்கிறேன். ஒரு மிருகம் மாதிரி வந்து வாச்சாட வந்து கண்டறியாத மாமன், ஊர் உலகத்துல இல்லாத மாமன். அவன் பட்ட நல்லா இருக்கணும்னு சொல்லி வெளிநாட்டுல நல்ல வசதியா இருக்கிறவனுக்கு வந்து பட்டைய கல்யாணம் செஞ்சு கொடுத்து நல்லபடியா பார்த்து கொள்ள சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவன் என்னன்னு பார்த்தா வெளிநாட்டு மாப்பிள்ள வேண்டாம் மட்டும் நிக்கிறான். என்ன செய்கிறேன்னு இருக்காங்களா பின்னாண்டம் பிடிச்சி ஆக்கலை பாவாங்க. அவன் தெரிஞ்சவன் போறான், அவனும் போறான். பாரம் இல்லை
இன்னைக்கு தான் இதுக்கு திருந்த மாட்டாங்க. மாமா மாமாய் இந்த வேன் இங்க வருது என்னண்டு உனக்கு தெரிஞ்சது அத்தா இங்க ஒரு மத்தயம் இல்ல போங்க குரல் கேட்குது பாத்தி மாமா கொஞ்சம் வராத மாமா வீட்டுக்கார நின்று கொண்டுதான் நீங்கள் ஓயண்டாம இருக்கிறீங்களா? நீ வராத நீ அங்க போ உன்னையில சொன்னா வரக்கூடாது கொடுத்த மரியாதை மரியாதை ஆர்ப்பாட்டம் செய்யற இந்திர விழாவில் ஆக்களுக்கு முன்னால அவமானப்படுத்தினால ஒன்றும் இல்லையா போவாங்க நில்லுங்க மாமா வாங்க. நீங்க என்னென்ன சொல்லிச்சேன்னா நான் வீட்டுக்கு 2 நாள் கூப்பிடுறேன். நீங்க எதுக்கு இருந்தோண்டு ஓயண்டாம இருக்கிறீங்க பாத்தீங்களோ எவ்வளவு கேவலமான வேலை செய்றீங்க. மற்றது உங்களை பற்றி ஊர்ல எல்லாம் மோசமா கதைக்கிறாங்க. ஊர்ல யார் என்ன பத்தி மோசம் ஊர்க்காரங்க கதைக்கிறாங்க. உன்னாலதான் மோசமா கதைக்க போறாங்க. என்ன கதைக்க போறாங்க? நீ அன்றைக்கு இந்திர விழால என்ன கூத்தடிச்ச நீ என்ன இந்திர விழால அங்க பார்த்து தலையை பார்த்து எனக்கு பேசுற எனக்கு ஒரு மரியாதை நான் பேசுறேன். அன்றைக்கு என்ன வார்த்தையை விட்ட நீ என்ன வார்த்தை விட்டுறேன்? அது நான் கோபத்துல 2-3 கோபத்துல அவ்வளவு லட்சக்கணக்கான சரணிக்கு நீ என்ன கதைச்ச? லட்சக்கணக்கான சரணி இருக்கட்டும் மாமா. நான் வந்து உங்களுக்கு காதுக்கு ஒரு வெள்ளையை செடி கொண்டு பெரிய குறுக்கு ஒரு பேக் உங்களுக்கு வந்துடுறது. நான் உங்கள இவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். மரியாதை வச்சிருந்தா நீ அந்த இந்திர விழால ரேவடி கடைக்கு அந்த கூத்தடிச்சேன். அந்த மரியாதையை கெடுத்ததா நீங்க எல்லாம் அதை நாசமாக்கி வச்சிருக்கீங்க. வில்லங்க கதையோட இங்க வர தேவையில்லை. ஏன் வந்த நீங்க? நான் சும்மா வந்தேனா? சும்மா வந்து உனக்கு நீ ஏன் கோலடிச்சு சொன்ன? நீ அன்பு மேல கொட்டிக்கொண்டு அத்தை நான் இப்ப வந்தேன். கொஞ்சம் வெயில் ஆக்கணும். நான் இதுக்கு அடிக்கிறான் பார்த்தா இதுக்குள்ள 2 கதை சொல்லி பாரு எனக்கு. என்ன உனக்கு கதை இப்ப நல்ல அத்தையும் பரவாயில்ல. அன்பு மலையை கொஞ்சம் வந்து போஞ்சு அன்பு மலையெல்லாம் கொஞ்சம் பொடிய தேவையில்லை இந்த விசாரணை. அத்தா அது வெயில் ஆக்கடாக்கு மோர் ஏதாவது கரைச்ச நீங்க மோர் முளக்கு வந்து தயிரும் இல்லை மோரும் இல்லை கரைச்சு தாங்க. நான் வெயில நின்று இவ்வளவு நேரம் நான் நின்று இன்டர்வல் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு சொன்ன நீ என்ன ஒரு கைது கணிக்கிற ஒரு கைதுக்க போற என்ன இதுக்குள்ள போனி? இங்க வாங்க மாமா இங்க வாங்க வா பேசாதீங்க. கதைக்கிற இதுக்குள்ள நின்றவா இதுக்குள்ள நின்று போனவா? அவ அப்படித்தான் எல்லாம் பூந்து விளையாடுவா. நீங்க இந்த பக்கம் வாங்க இங்க வாங்க. வருமானம் வந்தவன வருமானம் கூடுறது மோராத்த போறான். மோர் கரைக்க போறான். கரைச்சோன்னு வரட்டும். இவ்வளவு நேரம் நான் வெயிலுக்குள்ளால வந்தேன். எனக்கு கட்ட நீ பச்சை தண்ணி வந்த நீ எனக்கு. சரி அப்ப மாமாக்கு ஒரு பணியை கரைங்க. எனக்கு ஒண்ணு தேவை. இந்த மானம் கட்ட இதுகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களோட மரியாதை எல்லாம் சரி நான் இவ்வளவு நாளும் இந்திரா விழாவுக்குள்ள அங்கே இங்கே திரிச்சு சரியா களைச்சு போனோம். ஏன்னா காய்ச்சலும் வந்துருது இடைக்கு. இந்திரா விழாக்கு பிறகு பார்த்தா அங்கடைய அம்மாவுக்கும் காய்ச்சல். அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சு துரும்பா போயிட்டான். பாத்தீங்களோ ஊருக்குள்ள சொந்தக்காரர் ஒரு குடும்பம் அந்த கதை கேட்க அப்படி குழப்ப கூடாது. நீ அப்படி நடந்து கொள்றா இல்லையா? நீ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு ஒவ்வொருக்கா வீட்டை வரைக்கு ஏதோ பிரேண்டப்படுற நீ அன்றைக்கு இந்திர விழாவில நான் யோசிச்சிட்டேன் இனி சரி வராது. நீ அவ்வளவுக்கு என்ன கவலைப்படுத்திட்டேன். ஆக்களுக்கு முன்னால என்ன தலையை பார்த்து என்ன சொன்னி என்ன சொன்னி இங்க அத்தா மாமியார் நீங்க உறவாடுறதுக்கு இங்க வர வேண்டாம். சரி விடுங்க எனக்கு வேண்டாண்டா விசா முடிய போகுது. விசா முடிஞ்சா என்ன போய் பூசாடை இல்ல விட்டுட்டு போ. இல்ல நான் போயிடலாம். எங்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்ல தரோம். நாங்க விசா விஷயம் இங்க நடத்துறோம். அத்தை எனக்கு இந்த விசா முடிய போதுங்க. நான் வெளிக்கிட வேணும். வெளிக்கிடுங்க. நான் இந்த என்ன வருஷம் தீபாவளி பொங்கல் என்று சொல்லி எப்ப எல்லா பண்டிகை நாட்களுக்கும் தீர்வு வரும் பார்த்து கடைசியா இப்படி ஈடுபட்டு போய் நிக்கிறேன். எனக்கு சரியா விசா முடியறதுக்கு இடையில கல்யாணத்தை கட்டி வச்சீங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன். ஆமா மறுமலை குடிக்கணும் நாங்க போயிருவேன். நடக்காத காரியம். என்ன நடக்காத காரியம்? காலமும் நடக்காத காரியத்தை பற்றி இங்க கதைக்க தேவை. விசா முடிஞ்சா போய் எடுத்துட்டு போங்க. அப்படி உங்களோட நாடுகளுக்கு போச்சிருங்க. ஒண்ணுங்களை ரோட்டு வழி அவமானப்படுத்துறது அங்க பொட்டிக்கடை வழியா பலசர கடையிலே போய் தேவையில்லா கதை கதைச்சிருக்கேன். நான் ஒண்ணும் கதைக்கிறேன். எல்லாம் இருந்துதான் உங்களை பற்றி கதைக்கிறான். அவன்டே கூப்பிட்டு சொல்றான் எனக்கு அந்த புண்ணன். அவனுக்கு நான் போய் அடிக்கின்றான் ஆண்டைக்கு. மாமா பற்றி நீ கதைப்பியாடா என்று கேட்டுட்டு புட்டர் அவனுக்கு அடிச்ச மாதிரி அடிச்சு காட்டேக்க பட்டுட்டு மாறி பட்டுட்டு அவனுக்கு நான் அன்னைக்கு விளக்கி போட்டேன். உங்களோட மாமா பத்தி நீ கதைக்கப்படாதுன்னு சொல்லி போட்டு மிதிச்சு விட்டேன். அதான் உனக்கு தெரியுமா?
உண்ட மருமகன் செய்த வேலையை பாது இப்ப எனக்கு இதுல முதுகுல அடிச்சு போட்டு அது சும்மா தெரியா பட்டுட்டு பாத்தியோ அது சரி இப்ப என்ன அலுவலா இவர் என்னத்துக்கு வந்தவர் நான் சும்மா வந்தேன் மாமா ஏதாவது சும்மா வந்தா அப்படியே போ இல்ல நான் ஒரு மோரோட குடிச்சிட்டு போ ஒரு மோர் இல்ல நாங்க தயிர் வாங்கி வைக்கிறோம் மோர் கரைக்கல நான் பிடிக்க நீ தயிர் வாங்கி கொண்டு வரைக்க பாத்தலாம் இப்போ ஒரு கணப்பொழுதுல எனக்கு நீ நான் கதை வந்துட்டு என்ன செய்யறது உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா நான் வந்து இருந்தேன் உங்களுக்கு கொடுப்பு வாங்கி நந்து வீடு வாங்கி நான் கேட்டேன் ஓட்ட சைக்கிள வில்லுங்க நான் கார் வாங்கி தரேன்னு சொன்னேன் எனக்கு உங்களோட இந்த கார்கள் இந்த சேட்டிகள் எல்லாம் வேண்டாம் எனக்கு உன்ன பார்த்தாலே உங்க கொன்னா செய்த துரோகம் தானே ஞாபகம் வருது தயவு செய்து இங்க போ வராது இந்த கரல் பிடிச்ச சைக்கிள்ல விடிய சந்தைக்கு மிரக்கடியில கட்டி கொண்டு போறீங்க நான் தெரிவேனப்பா நீங்க தெரிவிங்க நீ கதைக்கா உள்ள போ வெளுத்து போறோம் உனக்கு ஆமா நீங்கள் திரிவியல் சொல்றீர்கள் நீங்கள் திரிவியல் அங்க ஊர்ல என்ன கதைக்கிறாங்க பிச்சுமணி இந்த மாமா இப்படி திரியிறாருன்னு சொன்னா எனக்கு எல்லாம் என்ன இப்படி தெரியுது உன்னை விட நான் ஒழுங்கா தான் தெரியுது பார் இந்த சோட் செயின் டி-ஷர்ட் நீ ஒரு கனடால வந்தால் மாதிரியோட நான் பெரிய கனடாவில் எப்படி வந்தேன் ஒரு பிளாஷ்பேக் போய் பாருங்க கண்ணாடி அடிச்சு கொண்டு இது அடிச்சு கொண்டு எவ்வளவு கெத்தா ஸ்டைலா வந்தேன் ஒண்ணு தேவை நாள் வீட்டை விட்டு உங்களோட நாட்டுல வந்து உங்களோட பேச்சுகளை கேட்டு 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 நானே இவ்வளவு கேவலமா போயிட்டேன் என்ன செய்யறது மற்றது என்ன வீட்டுக்கு என்ன ரகசியங்க தட்டுல என்ன ரகசியம் உனக்கு கொஞ்சம் இதுக்கே இருந்தது பிறகு நாங்க போறோம் கிச்சனுக்கு ஒண்ணு மோர் கரைக்கிற கவருக்கு இதுக்கு இல்லாத புஷ் புஷ் கொண்டு திரியா நீ உண்ட மருமகனோட இங்க உங்களுக்கு அவ்வளவு அன்பு சும்மா போயிருக்கா பாத்தேன் இங்க வர உனக்கு என்ன சொன்னா நீ என்ன கண்ண பூ பூத்தி உனக்கு அப்ப என்ன நான் இப்ப வந்தோம் கட்டுல என்ன போட்டோ தெரிஞ்சது போட்டோ என்ன முக்கியமான போட்டோ கேக்குறேன் உங்களுக்கு என்னதுக்கு முக்கியமான போட்டோ என்ன மண்டே பாருங்க ஒரு சொட்டை விழுந்தவளா பிடிச்சு வச்சுக்கிறேன் இது என்ன ஒரு சொட்டை மண்டையில முடிய முக்கியமான போட்டோ என்ன முக்கியமான போட்டோ இங்க பாருங்க அழுகல இங்க பாருங்க உடம்போட சைஸ் வேலை இதெல்லாம் என்னத்துக்கு வேறு வேண்டியாரா என்னத்துக்கு பண்ணி நீங்க எடுக்கிற இல்ல கேக்குறேன் நான் தெரியாம உனக்கு என்ன யாரு உனக்கு யாரு எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அதான் என்ன தெரியும் இது எனக்கு இல்ல அத்தாக்கும் பிடிக்கல மச்சாளுக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல இப்போ உனக்கு என்ன தெரியாது இந்த வேலையில நீங்க பார்க்கக்கூடாது போங்க மச்சால் அடிக்கிறாள் மச்சால் அவள் கேம்பஸ்ல நின்று அடிக்கிறாள் கொஞ்சம் நான் கதைங்க பைபிள் என்ன பைபிள் மச்சால் அவளையும் கம்பஸுக்கு போடுவான் அத்தா மச்சால கம்பஸால வர சொல்லுங்க கதியா போனவை உள்ள போனவை உள்ள போனவை இங்க வா மச்சால ஒரு எடுத்துட்டாங்க அதெல்லாம் நான் கிழிச்சு என்னது போட்டோ கூட கண்டாரியா போட்டோ மச்சால எடுத்தாங்க மச்சால கம்பஸுக்கு என்னது போடுவோம் இன்றைக்கு போயா இல்ல ஏன் கம்பஸுக்கு போடுவோம் அது போயாத கிளாஸ் இருக்கு பிள்ளைக்கு போயாத கிளாஸ் இல்ல மாமா உங்களோட மச்சால் வந்து கிளாஸ்னு சொல்லி போட்டா அன்றைக்கு நான் கேம்பஸுக்கு போறேன் நாங்க எப்படி நிக்கிறாங்க எந்த பிள்ளைய பத்தி இந்த பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்க்கணும் மாமா இந்த பிள்ளையே தேவையான கையில காய்ச்சி வந்தாலும் படிக்கலாம் அப்படி இல்ல நீ மச்சால ஒழுங்கா வளர்க்கணும் நீ போடியா கட்டிட்டா நான் படியா பாப்பேன் நான் கட்டி தரேன் அது பாக்க நீ ஒன்னு பாக்க நான் அவள எல்லாம் படியா பாப்பேன் மச்சாலுக்கு போன் எடுத்துட்டாங்க மச்சாலோட நான் காய்ச்சி போட போறேன் அவ கலவ உள்ள ரெண்டு ஒன்று கோல் அடிச்சு நான் வந்து போட்டோ வச்சு காட்டி போட்டு போன ஒரு குறிப்பிட்ட கணப்பொழுதுல எடுத்து சொல்லி இருக்கிறேன் இவர் இங்க வந்தாரா எனக்கு சொல்றாரு எனக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு நீங்க சட்டலேட் வாத்துட்டு வந்த நீ உனக்கு சொன்ன வழியே தான் நீ வந்த நீ மச்சால வந்து ஒரு நம்பரை வச்சிருக்க சொல்லுங்க அவள அடிக்கடி நம்பர் மாத்திரா போய் சொன்னி என்ன பண்ணு இப்ப என்னட்டு வந்த உனக்கு போட்டோ கடந்தானே தெரிஞ்சது போட்டோ நான் இப்ப எதிர்ச்சியா வந்து பாக்குறேன் நீ சொல்லி நீ அங்க வந்திருக்கிறேன் அவனும் சொல்லல அத்தையில புண் பழி போடக்கூடாது சொல்லி போட்டேன் நான் என்ன அத்தையில புண் பழி போடுறிய அவ அப்படி இல்ல அரே எந்த மனுஷிய பத்தி எனக்கு தெரியும் எனக்கு நீ இங்க கிளருக்கு ஒண்ணா வலிக்கிட்டு போ அத்தை தங்கம் நீ தான் தகரம் அதெல்லாம் தகரம் நான் தகரம் ஆயிருந்திருப்பேன் எவ்வளவு பெரிய தங்கம் நீ கேட்டா அது பசை இது மசை விட்டாகணும்னு நிப்ப அது சுட்ட மாட்டு மச்சாளுக்கு போன எடுத்துட்டாங்க நான் மச்சாளோட ஹைக்கா போனான் நான் மச்சாளுக்கு இந்த விஷயம் தெரியுமோ இந்த போட்டோ வந்த விஷயம் அதெல்லாம் நான் அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியா அவள் எல்லாம் கொதிச்சு இப்ப எழுவான் ஏனென்றா அவளுக்கு என்ன எவ்வளவு லவ் கொண்டாங்க மச்சாளுக்கு போன் எடுத்துதாங்க மச்சாளுக்கு போன் எடுத்துதாங்க இல்ல நீங்கள் அவன் இந்த நம்பர் அடிக்கடி மாத்திரி எழுஞ்ச அவன் இந்த பழைய வாட்ஸ்அப் மேல இது இல்ல அத்தா
உனக்கு நீ அத்தா! உனக்கு நான் தடி எடுத்து வந்தா தான் சரி அத்தா! உனக்கு எடுத்து வந்தா தான் சரி நான் போடுவேன் அப்ப நான் நேரா இப்ப கம்பஸுக்கு போவேன் கம்பஸுக்கு போய் தான் போவேன் சொல்லிக்கலாம் நான் வலிக்குது, வலிக்குது. அப்ப நான் கம்பஸுக்கு போறேன் வலிக்குது. கம்பஸுக்கு போறோம் கேம்பஸ்க்கு போ வலிக்குது அதை விட்டு வலிக்குது அத்தா வாங்க போலவா வலிக்குது பிள்ளை இப்பதான் phone அடிச்சது. என்ன பிள்ளை என்ன போன் அடிச்சது என்ன போன் அடிச்சது இல்ல, bus ஏதோ விட்டுட்டேனா, அடுத்த bus க்கு தான் வரணும். உனக்கு இருக்கு 8 மணி அனுப்பி போட்டு உனக்கு இருக்கு நான் நான் கோல் எடுத்து சொல்லி இருக்கேன் நான் சொன்னேன் இல்லையாப்பா. அத்தா நீ பரையாத நான் போய் அவ ஏத்தி கொண்டு வரேன் பஸ் இல்லையா பிள்ளைக்கு பஸ்ல போ நான் போய் ஏத்தி கொண்டு வரேன் போறேன் ஆறு ஏத்தி கொண்டு வாக்கணும் நான் போய் ஏத்தி கொண்டு வரேன் ஓ நான் ஹெல்மெட் கொண்டு வரேன் ஏத்தி கொண்டு நான் வருவேன் என்ன கூத்தடிக்கிறா நீ ஆ? அப்பா, சொன்னேன் நானே. சொந்த மச்சாண்டானே நீ ஏத்திடுவான்னு சொல்றேன் உனக்கு தெரியா எனக்கு உனக்கு ஆகாது நான் உனக்கு சொல்லிட்டேன் இல்ல உங்களுக்கு இப்பதான் அவன் போட்டோ காட்டினான் ஆ? அதெல்லாம் சரி வராது. ஒரு சரி வராம இல்ல அந்த 4 பேர்ல ஒரு தடவை மாப்பிள்ள அவளாம் கதை ஒரு கதையும் இல்ல அவளாம் கதை அவளாம் சொல்லிக்கிறேன் அதே நான் பாக்கு இந்த 4 பேர்ல ஒரு ஆள்லாம் மாப்பிள்ள அதை நான் பாக்குறேன் எல்லாருக்கும் முறிச்சு விடுறேன் நில். அவ வரட்டும் அவ வரட்டும் இங்க இதுல முதலாளி இருக்கிற நான் தான் செலக்ட் பண்றேன் பிள்ளைக்கும் காட்டுறது நான் தான் செலக்ட் பண்றேன் பாப்போம் அதே முறுக்கு இந்த அக்குட்டியோ பிச்சு மணி ஒன்று பாப்போம் எங்களை குரங்கு சட்டி ஆக்கி போடுங்க மிஞ்சி வந்த வரிஞ்ச இவ அடிச்சு சொல்ற வந்து சொல்லி போட்டு தெரியாத மாதிரி வந்து கதைக்கணும் நாங்கள் எல்லாருக்கும் இடத்தை விட்டு கொடுத்து கொண்டு தான் தங்களை இங்க எங்களுக்கு விட்டா எங்களுக்கு மேல 2 குரங்கு ஏறுற மாதிரி எங்களுக்கு இருக்கு கதைக்காதப்பா கதைக்காத பாப்போம் அது பாப்போம் தெரிஞ்சவனையும் ஒன்று மரமும் ஒழுங்கா இருக்கணும் ஆ பக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறா நீ பாப்போம் அது இருக்கு நானும் இருக்கா பாப்போம் கதை நீ பாட்டு அவ்வளோ கதை அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்